ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். ஆல் டு ஆல் சேனல்லேருந்து பேசுகிறேன். இது வராக வச்சு இன்றைக்கி ஒரு தேங்காய் பால் சாதம் செய்கிறேன். ஒரு கப் வராக எடுத்துருக்கேன். அதை நல்லா ஒரு 3 வாட்டி கழுவிட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டிருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள், பட்டை, லவங்க, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, சாதி பத்திரி, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கடல் பாசி, பின்ன வெங்காயமும் பச்சை மிளகா. அதுக்கடுத்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். பின்ன கொஞ்சம் சோம்பு வச்சுருக்க எல்லாம் ஸ்பைசஸையும் போட்டுடலாம். அது கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், அந்த ஸ்பைசஸ் எல்லாம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ நான் வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு வேறு காரம் நம்ம போடுறதில்ல. அதனால் ஒரு 3 பச்சை மிளகாவை நல்லா மெலிசாக கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதோட நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் வதங்கி வரட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அது வதங்கி வந்துடுச்சு. நான் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி எடுத்து நல்லா கொஞ்சம் கைட்டு அதை க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ தேங்காய் பால் அளந்து வச்சுட்டு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அந்த கோகனட் மில்க்கை ஊற்றியாச்சு. இப்போ இந்த மில்லட்டை கொட்டிக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு விசில் போதும். எனக்கு கொஞ்சம் குழஞ்சாப்பில் வேணும். ஸோ நான் 2 விசில் விடுறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எப்படி வேணும்னுட்டுன்னு அப்படியே விட்டுக்கோங்க. இப்போ மேலே ஒரு 2 மல்லி செடி தூவிக்கிட்டோம்னாக்கா அவ்வளோதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சாதம் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. மில்லட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் 2 விசில் விட்டேன். உங்களுக்கு பாருங்கள், 1 விட்டால் ஓகே. தண்ணியும் பார்த்திங்கன்னா, நான் பால் அது 1 கப்பு எடுத்திருந்தேன். அதுக்கு 2.5 கப்பு விட்ருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப உதிரியாக வேணும்னாக்கா நீங்கள் 2 கப் விட்டாலே போதும். எப்போவுமே நம்ம பாசுமதி அரிசியிலே செய்கிறது டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ஹெல்த்தியாக இதில் செய்யலாம். ஓகேவா? எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போது நம்ம வரகு அரிசி தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு. கிறிஸ்பி ப்ரான் ஃப்ரை வித் குக்கும்பர். ஓகேவா? இது ரொம்ப அருமையான டிஷ்ஷு. நெக்ஸ்ட்டு ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. வாரம் நம்ம பிரியாணி செய்வோம், கீ ரைஸ் செய்வோம், ஏதோ செய்வோம். அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியாக இதில் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட்டுக்கிடுவாங்க. எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்.